புலிப்பாணியின் சிம்மலக்கணத்திற்குண்டான பலன்களின் பாடல் பாருங்க. அப்படியே வரும். பாரப்பா சிங்கத்தில் ஜனித்த பேர்க்கு பௌமனுமே திரிகோணம் ஏறி நிற்க சீரப்பா செம்பன்னும் செல்வம் போதி சிவசிவாசிக்குமாடா சென்மனுக்கு வீரப்பா மற்ற இடம் தனியிலே நிற்க வெகுமோசம் வருகுமாடா வினையால் துன்பம் கூரப்பா போகருடைய கடாச்சத்தாலே குற்றவனை புலிப்பாணி குறித்திட்டேனே. இவர் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், சிம்மலக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் 4-9 கூடிய அதிபதி. அவர் கேந்திரமே ஏறார், திரிகோண அதிபதி ஆகிறார். ஒரே கிரகம் கேந்திர திரிகோணம் அடைஞ்சால் அந்த கிரகம் ராஜயோகத்தை தரும். அதே கிரகம் மற்ற இடத்துல இருந்தால் பாவத்தை தரும். இதுதான் அசுப பலன்களை தரதான் அப்படி சொல்கிறார். அதனால் 4-9 கூடிய செவ்வாய் நல்ல இடங்களில் இருந்தால் நல்ல அருமையான பலன்களை கொடுப்பார். அதே இவர் பாவரா வேறு ஆகிறதுனால கொஞ்சம் அசுப பலன்களையும் கொடுப்பார். இருந்தாலும் 3-6-11 இடம் இவருக்கு சிறப்பான இடம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறார். அதனால் சிம்மலக்கணக்காரர்களுக்கு பலன் செவ்வாய் நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய பலனாக அமையும். அதுவே குரு கொஞ்சம் மத்தியம பலன்களை கொடுப்பார். சிம்மலக்கண செவ்வாய் சிறப்பான இடத்தில் அமைந்து விட்டால் இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை அடையும் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். செவ்வாய்க்கு சிறப்பான பலன் தரக்கூடிய அம்சம் ராஜயோக அம்சம். 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. அவரே கோணம் கேந்திராதிபதி திரிகோணாதிபதி ஆகிறதுனால அந்த பலனை சொல்லியிருக்கிறார். அடுத்தது கன்னிலக்கணத்துக்கு உண்டானதை பார்க்கலாம். சரியா? குறித்திட்டேன் கன்னியிலே குதித்த பேர்க்கு குற்றமொந்து நேருமடா குருவினாலே பறித்திட்டேன் பண்டு பொருள் நிலமும் சேதம் பகருகின்ற குருவதியும் கோணமேற சிரித்திட்டேன் சென்மனுக்கு வேட்டலுண்டு செந்திருமால் தேவியுமே பதியும் வாழும் குறித்ததொரு பண்டு பொருள் நிலமும் சேத சிரித்திட்டேன் சென்மனுக்கு வேட்டலுண்டு செந்திருமால் தேவியுமே பதியல் வாழும் குறித்ததொரு மனிதனிலே தெய்வமுண்டு குற்றமில்லை புலிப்பாணி கூறினேனே. குரு கோணமேறி இருந்தால் நல்ல பலன்கள். அவருடைய சொல்கிற சாரம் அதுதான். குரு இவருக்கு நன்மை செய்ய போகிறதில்ல. ஏன்னா அவர் 7க்கு உண்டானவரும் ஆதிபத்தியம் பெறுகிறார். கேந்திராதிபத்தியம் மாரகாதிபதி 3 விதமான தோஷங்களை கொண்டவராக மாறுகிறார். அதனால் அவர் திரிகோணத்தில் இருந்தால் மட்டும் இவருக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். கன்னிராசி கன்னிலக்கணக்காரங்களுக்கு அந்த பலன் அவர் சொல்லியிருக்கிறார். குறித்திட்டேன் கன்னியிலே குதித்த பேர்க்கு குற்றமொந்தும் நேருமடா குருவினாலே பருத்திட்டேன் பண்டு ஒரு நிலம் சேதம் பகருகின்ற குருவதியும் கோணமேற சிரித்திட்டேன் செம்மனுக்கு வேட்டலுண்டு செந்திருமால் தெய்வமே பதியல் வாழும் குறித்ததொரு மனிதனிலே தெய்வம் உண்டு குற்றமில்லை புலிப்பாணி கூறினேனே. அதாவது அந்த நல்ல கோணமேறி இருந்தால் நல்ல பலன்களை தருவார் குரு. குறைவான மோசமான இடங்கள் இருந்தால் நல்ல பலன் கிடைக்காதுங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவர் கன்னிலக்கணக்காரங்க பலனடைகிறது குருவால் மட்டுமே. ஆனால் அவர் 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கேந்திராதிபதி 7ஆம் அதிபதிக்கும் அதிபதி ஆகிறதுனால 3 விதமான தோஷங்கள் ஆதிபத்தியம் பெறுகிறார். அதனால் இவருக்கு குரு அவ்வளோ சீக்கிரம் நல்லது பண்ண போகிறதில்ல. ஆனால் நல்ல இடங்களில் இருந்தால் நல்லது பண்ணுவார். மற்ற இடங்களில் இருக்கும்போது சிறப்பான பலன் தர்றதில்லை. அதைத்தான் அவர் அவ்வளோ சிறப்பாக கூறியிருக்கிறார். அதாவது பகருகின்ற குருவதியும் கோணம் ஏறி விட்டால் மகாலட்சுமி மகாவிஷ்ணு துணை இருப்பார்கள், வீட்டில் இருப்பார்கள்.